வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். எல்லாருக்கும் ஃபேவரேட்டான மேகி நூடுல்ஸை இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக, ஸ்பைஸியாக, டேஸ்டியாக செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஒரு இடிகல் எடுத்துக்கிறோம். ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கிறோம். அந்த முழு பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கொரன்னு இடிச்சுக்கலாம். நம்ம மிக்சியிலையும் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். இன்றைக்கி நான் 4 மேகி நூடுல்ஸ் சேர்க்க போகிறேன். அதுக்கு இந்த அளவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 சேர்க்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொரன்னு இடித்து எடுத்தாச்சு. சூப்பராக இடித்து எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். காஞ்ச உடனே நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டு, மிளகாத்தூள் அதை சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். ஒரு வதக்கிட்டோன்னா இந்த பூண்டோட பச்சை வாசனை போயிடும். இதை ஒரு பெரட்டிட்டு அந்த மேகியில் மசாலா கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மேகி மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 மேகி சேர்த்துருக்குறேன். அதனால் அந்த 4 பேக்கெட்டும் சேர்த்துட்டேன். இதை ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இந்த மேகி பேக்கெட்டில் கொடுத்துருக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாம் சேர்த்துருக்கிற நூடுல்ஸ்க்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அந்த தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதிக்கட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நாம் மேகி நூடுல்ஸை இதில் சேர்த்துடலாம். இந்த தண்ணி நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்தோன்னா இன்னும் சீக்கிரம் வெந்துடும் அது. இப்போ மேகி நூடுல்ஸ் நான் 4 சேர்த்துருக்குறேன். இதை நல்லா அந்த தண்ணியில் முங்க விட்டுட்டு ரெண்டும் நல்லா வேகட்டும். இந்த தண்ணியில் இந்த நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற இந்த கார அளவு குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த நூடுல்ஸு வேகட்டும். அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும். அந்த நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடும். அந்த கொதிக்கிறப்போ அந்த பூண்டு வாசனை நல்லா அந்த தண்ணியில் இறங்கி நூடுல்ஸ்லையும் இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நூடுல்ஸும் வெந்துருச்சு. அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இதோ அந்த தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஸ்பைசி கார்லிக் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மேகி நூடுல்ஸு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டோட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி மேகி நூடுல்ஸ் மட்டும் இல்லை, வேறு நூடுல்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அட்டகாசமான ஃப்ளேவர்ஃபுல்லான கார்லிக் ஸ்பைசி நூடுல்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.